கருணாநிதிக்கு துரோகம் செய்தவர் எம்ஜிஆராம், எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் ஜெயலலிதாவாம், ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர் சசிகலாவாம், சசிகலாவுக்கு துரோகம் செய்தவர் இபிஎஸ்ஸாம், இபிஎஸ்ஸுக்கு துரோகம் செய்தவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்கிறார். கலைஞருக்கு துரோகம் பண்ணார் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க சசிகலா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாருன்னா எடப்பாடி, எடப்பாடி துரோகம் பண்ணுவாரு நம்ம பன்னீர்செல்வம். இது பார்த்தீங்கன்னா வாழடி வாழி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாமே துரோகம் 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 துரோகம், துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மந்திரியாக இருக்கிறவங்களே இப்படி மூளை கலங்கி பேசுகிறா நம்ம என்னத்தை சொல்லுது? ஏன்னா அரசியல் சரித்திரமே தெரியாதா நாசருங்கிறவங்களுக்கு? முதல்ல மந்திரி விட்டு தூக்குனாங்க, அப்புறம் உதயநிதியை பிடிச்சி திருப்பி மந்திரி ஆனீங்க. அரசியல் தெரியாதா உங்களுக்கு? கருணாநிதிக்கு துரோகம் செய்தவர் எம்ஜிஆரா, எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதியா? துரோகங்கிற இப்போ இதுவே சரித்திரமே எம்ஜிஆர் ஒரு இடத்துல கிடையவே கிடையாது. அவர் சின்ன வயசில் அவங்களுக்கு உதவி செஞ்ச ஒவ்வொருத்தரையுமே எம்ஜிஆர் கடவுள் மாதிரி நினைப்பார். கருணாநிதிக்கே துரோகம் செஞ்சார் எம்ஜிஆர்னு நேற்று வந்து ஒரு மந்திரி பால் பண்ணைக்கு மந்திரியாக இருந்தார், அவர் போய் சொல்கிறாருன்னா என்ன இருக்கும்? என்றைக்குமே எம்ஜிஆர் முதுகில் குத்தியவர் தான் கருணாநிதி, எம்ஜிஆருக்கு துரோகம் செஞ்சவர் தான் கருணாநிதி. இது வந்து வரலாறு. நான் யாரையும் இது பண்ணுறதுக்காக சொல்லலை. எல்லோரும் நினைப்பாங்க எம்ஜிஆர் வந்து அவங்க ரொம்ப பொழுது இல்லையே, நடந்த விஷயங்கள் அப்பப்போ சொல்லணும்ல. எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவங்க தான் அவங்க. எங்கள் தங்கம்ங்கிற படம் எடுத்து கொடுக்கலன்னா முரசொலி மாறன் வீடு ஏலத்துக்கு போயிருக்கோம். எவ்வளோ பெரிய உதவி செஞ்சார். 1969 அண்ணா இறந்த உடனே எல்லாமே நெடுஞ்செழியனை முதலமைச்சர் ஆகும்போது இல்லை கருணாநிதியை தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் எம்ஜிஆர். அவரை போய் டிஸ்மிஸ் பண்ணார். ஆக மாற்றி சொல்லுங்கள் மிஸ்டர் நாசர், மாற்றி சொல்லுங்கள். எம்ஜிஆருக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதி ஒத்துக்கிறார், அப்படி சொல்லுங்கள்.